தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமி மாயமாகி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டதைக் கண்டு நடந்தது என்ன என்பது தெரியாமல் தாயும் உறவினர்களும் கதறி அழும் காட்சிகள்தான் இவை. மதுரையை சேர்ந்த பாலகணேஷ் செல்வி தம்பதியருக்கு 5 வயதில் சாய் தீப்தி, சாரு நித்திகா என இரட்டை பெண் குழந்தைகள் இருந்தனர். வார விடுமுறை நாட்களில் செல்வி தனது 2 குழந்தைகளுடன் ராமநாதபுரம் MSK நகரில் உள்ள தாய் வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் சம்பவத்தன்று தாய் வீட்டுக்கு வந்திருந்த செல்வி இரவு தனது குழந்தைகளுடன் காற்றுக்காக கதவை திறந்து வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். காலையில் கண் விழித்து பார்த்தபோது அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த தனது மகள் சாய் தீப்தியை காணவில்லை. இதையடுத்து பதற்றத்தோடு மகளை அக்கம் பக்கத்தில் தேடினர். கிடைக்காததால் குழந்தை மாயமானது குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் MSK நகர் முழுவதும் வீடு வீடாக தீவிரமாக தேடினர். அப்போது பக்கத்து வீட்டு கிணற்றில் சிறுமி சாய் தீப்தி சடலமாக மிதந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சிறுமியின் சடலத்தை மீட்டு பிணக்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தை கிணற்றுக்குள் வந்தது எப்படி, யார் தூக்கி வந்து போட்டார்கள் என்பது குறித்து விசாரணையை முன்னெடுத்த போலீசார் குழந்தை பாலியல் ரீதியாக எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்படவில்லை என்பதையும் குழந்தையின் உடலில் காயம் ஏதும் இல்லை என்பதையும் மருத்துவர்கள் மூலம் உறுதி செய்தனர். இதனையடுத்து அனைவரது செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்த போது செல்வியின் சகோதரர் அஜித்தின் மனைவி சபரிகாவின் செல்போன் மட்டும் இரவு 3 மணி அளவில் நகர்ந்ததை கண்டுபிடித்தனர். இதனை வைத்து சபரிகாவை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர். அவருடன் இரவில் நீண்ட நேரம் பேசியதாக பக்கத்து வீட்டில் வசிக்கின்ற ஆண் நண்பர் சபரி என்பவரிடமும் விசாரணை நடத்தினர். அப்போது தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆண் நண்பர் சபரி மறுத்த நிலையில் சபரிகா சொன்ன தகவல்கள் அதிர்ச்சிக்குள்ளவையாக இருந்தது. சபரிகாவுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளதாகவும் அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி என்பதால் கணவனின் தாய் மற்றும் தந்தை பெரிய அளவில் பாசம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் செல்வியின் 2 பெண் குழந்தைகளும் தங்கள் வீட்டுக்கு வந்தால் போது மாமனார் மாமியார் மிகுந்த பாசம் காட்டி அன்பை பொழிவதுடன் அந்த குழந்தைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்துள்ளனர். இதனால் அந்த குழந்தைகள் மீது சபரிகா பொறாமைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் சில தினங்களில் செல்வி தனது 2 பெண் குழந்தைகளுக்கும் காதணி விழா நடத்த உள்ளதாக தெரிவித்ததோடு அதற்கு தாய்மாமன் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் கணவரிடம் கூறியதால் அந்த 2 பெண் குழந்தைகள் மீதும் சபரிகாவுக்கு இருந்த பொறாமை ஆத்திரமாக மாறியுள்ளது. இதையடுத்து மாமனாரும் மாமியாரும் அதிகமாக தூக்கி கொஞ்சம் சிறுமி சாய் தீப்தியை தூக்கி சென்று ரயில் தண்டவாளத்தில் ரயில் வரும்போது வீச திட்டமிட்டுள்ளார். அதன்படி அதிகாலை 3 மணி அளவில் வீட்டில் அனைவரும் கண் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது தாயின் அருகில் படுத்திருந்த சிறுமி சாய் தீப்தியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வெளியே சென்றுள்ளார் சபரிகா. ரயில் தண்டவாளத்தை விட பக்கத்து வீட்டு கிணறு அருகில் இருந்ததால் அந்த சிறுமியை அப்படியே தூக்கி கிணற்றுக்குள் வீசியதும் இதில் நீரில் மூழ்கி மூச்சு திணறி சிறுமி சாய் தீப்தி சம்பவ இடத்திலேயே பலியானதும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சிறுமியை கிணற்றில் வீசி கொலை செய்த பின்னர் ஒன்றும் தெரியாதவர் போல வீட்டிற்கு திரும்பிய சபரிகா படுத்து தூங்கிவிட்டு காலையில் அனைவரும் சிறுமியை காணவில்லை என்று தேடிய போது தன் மீது சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரும் கூட சேர்ந்து தேடுவது போல நாடகமாடியதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து சபரிகாவை கொலை வழக்கில் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் பிரபுரா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.